அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சூர்யாகுமார் பேசுறேன். கொஞ்சம் 5ஆம் தேதி இது ஆரம்பிக்கிறதுனால அந்த 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம். 5ஆம் தேதி வந்து என்னுடைய வெயிட் வந்து 70.55 இருந்தது. இப்ப இன்னைக்கு மெஷர் பண்ணும்போது 68.6 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2 கிலோ குறைஞ்சிருக்கு. இதுல என்ன விசேஷம்னா என்னுடைய பிபி இருக்கு இல்லைங்களா, பிபி வந்து முதல்ல டயவன் 18 எடுத்திருந்தேன், 80 மில்லிகிராம். அதுக்கப்புறம் ரொம்ப சொல்லி டாக்டர் போய் சொல்லி அவங்க டயவன் 40 மில்லிகிராம் ரெடியூஸ் பண்ணாங்க. இப்ப என்னன்னா அந்த 40 மில்லிகிராமுமே ரெடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இந்த வாரமும் பார்த்துட்டு தான் போயிட்டு அந்த பிபி மெடிசனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண சொல்லணும். இது ஃபர்தரா டோசேஜ் ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன மெடிசன் இருக்குன்னு போய் பார்க்கணும். அது ஒரு விஷயம். சுகரும் குறைஞ்சிட்டு இருந்தது. சுகர் வந்து 2-3 டேப்லெட் அதிகமாக எடுத்துட்டு இருந்தேன். ஜானுவாட் 1000/50, அப்புறம் அதோட சேர்ந்து கிளைக்கோன்னு ஒரு மெடிசன் எடுத்துருந்தேன். அந்த கிளைக்கோ மெடிசன் வந்து இந்த ப்ரோக்ராம் அடிக்கும் போது ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து அந்த 1500 2 தடவை எடுத்திருந்தேன். அதை வந்து என்ன பண்ணேன், 1500 அப்புறம் 500 எடுத்தேன். ஒரு 1500 ஒரு நாளைக்கு 1500 மில்லிகிராம் எடுத்திருந்தேன். இப்போ வந்து 500 எடுத்துருக்கேன். அது சுகரை கொஞ்சம் ஸ்கூட்டினைஸ் பண்ணணும். மற்றபடி பிபி வந்து நிறையா ரெடியூஸ் ஆயிடுச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. பார்க்கலாம், வர வரங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதே மாதிரி இன்னொரு 1 கிலோ குறையும்னு நினைக்கிறேன். என்னுடைய டார்கெட் வந்து 65 kg கொண்டு வரணும்னு ஒரு டார்கெட். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 65 kg இருக்கும்போது எனக்கு வந்து பிபி இல்லாத மாதிரி தான் சொன்னாங்க. பிபியும் இல்லை, சுகரும் இல்லை. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரும்னு நினைக்கிறேன். 2 வாரத்தில் குறைஞ்சிடும் நினைக்கிறேன். வர வாரத்தில் ஒரு கிலோ குறையும். அதுக்கு மேலேயும் இப்படி ஒரு வாரமா ஒரு கிலோ குறையும் போது அந்த டார்கெட்டை 1.5 மாசத்துல அச்சீவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச்.